இதான் அவங்க சொல்லி கொடுத்த லட்சணமா? நீங்க வர்றதுக்கு முன்னாடி நான் நல்லா தான் ஓட்டிட்டு இருந்தேன். நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வண்டி ஆடுது. நீங்க போங்க, நான் பொறுமையா கத்துக்கிறேன். என்னமோ பண்ணுங்க. ஓவர். அவனுகிட்ட தான் கத்துப்பாங்க, என்கிட்ட கத்துக்க மாட்டாங்க. நானும் வெக்கமே இல்லாம பின்னாடியே போறேன் பாரு. என்ன சொல்லணும்? ஏங்க அவங்ககிட்ட கத்துக்க வேண்டியதானுங்க, அவன் நல்லா தான் சொல்லி தருவான். இல்ல இல்ல, அவர் வேண்டாம். அவர் ஓவரா கிண்டல் பண்ணுவாரு. இப்ப கூட பாருங்க, ரோட்ல ஜெல்லி கிடக்கா, ஏன் இப்படி இப்படி ஆட்டி ஆட்டி ஓட்டுறீங்கன்னு கேக்குறாரு. அப்படியே கிண்டல் பண்ணியே என் கான்பிடன்ஸ் எல்லாத்தையும் உடைச்சிருவாரு. உங்களுக்கு வண்டி அங்க கொடுக்கணும்னு சொன்னதே அவன் தாங்க. வண்டி ஏதாவது வந்துச்சானு தினம் தினம் கேட்டு டார்ச்சர் பண்ணுவான். நீங்க ஆபீஸ்க்கு வண்டி ஓட்டிட்டு போகணும்னு அவனுக்கு அவ்வளவு ஆசை. எனக்கும் தெரியுங்க, அவரு வண்டி வாங்கி கொடுத்ததெல்லாம் எனக்கு சந்தோஷம் தான். ஆகும், எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆனா வாய் தான் ரொம்ப ஓவர். ஏதாச்சும் ஒரு விஷயம் கிடைச்சிடக்கூடாது, உடனே அதை வச்சு பயங்கரமா கிண்டல் பண்ணுவாரு. இங்க இருக்கும்போது எவ்வளவு நல்லா ஓட்டின, அவரை பார்த்த உடனே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்குதான் அவரை வேணான்னு சொன்னேன். அதுக்காக அவர் மேல கோபம், அவரை புரிஞ்சுக்கலன்னா இல்ல. ஆனா இப்ப பாத்தியா, நீ வந்தா என்ன வரலன்னா என்னன்னு அவனுக்கு பாட்டுக்கு உள்ள சந்தோஷமா சாப்பிட்டு இருக்கானுங்க. கிட்டத்தட்ட என் நிலைமையும் உன் நிலைமையும் ஒண்ணுதான்டா. இதுல வேலை வேற போயிடுச்சுல. உன் பொண்டாட்டி உன்னை மதிக்கிறதே இல்ல. முதல்ல அவ உன் பொண்டாட்டியான்னு உனக்கே இன்னும் தெரியல. இந்த லட்சணத்துல போது உன் வாழ்க்கை. உன் நிலைமைய நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்குடா. வெளியே நிம்மதி இல்லன்னு வீட்டுக்கு வந்தா இங்க அதுக்கு மேல இருக்கு. கவலையே படாதடா. இனி எப்படி துரத்தி விட்டானுங்களோ அதே மாதிரி உன்னையும் ஒரு நாள் துரத்தி விட்டுவாங்க. நான் எப்படி இந்த சைடு கட்டில போட்டு படுத்திருக்கணும், அதே மாதிரி நீ அந்த சைடு கட்டில போட்டு படுத்துக்க. அவ்வளவுதான்டா உன் வாழ்க்கை. Finished. கதம் கதம். அதாவது பொம்பளை இல்லாத வீடுன்னு சொல்லி சொல்லி திடீர்னு ஒரு பொண்ணு வந்த உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அழகால் புரியாம ஆடிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு உன் பொண்டாட்டியாவே அவளை நினைக்கலையடா. அந்த பொண்ணு என்னமோ கூட பிறக்காத தங்கச்சியா தத்தெடுத்த மாதிரி எல்லாம் அவனுக்கு நினைச்சிட்டு இருக்கானுங்க. நீ தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்ததா நினைச்சிட்டு இருக்கிற. ஆனா அவனுக்கு யாருக்கும் துளி கூட அந்த என்ன இல்லையே. நிறுத்துறீங்க?